أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தையான திருக்குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களில் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள், மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகின்பால் கொண்டு சேர்க்கும் என்ற ஒவ்வொரு ஹுதுபாக்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டக்கூடிய ஹதீஸை நானும் ஞாபகமூட்டியவனாக இன்றைய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். கொஞ்சம் நெருக்கமாகவே இருந்தீங்க. நோன்பு ஆகிக்கிற, கடுமையான சூடு ஆகிக்கிற, பின்னால் வரக்கூடிய ஆக்களுக்கு அசௌகரியம் இல்லாமல் கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுங்க. கொஞ்சம் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். கொஞ்சம் நெருக்கமாக இருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானில் கடைசியை நாங்கள் அடைஞ்சிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களில் கொஞ்சம் பேருக்கு ரமலான் எங்களை விட்டு பிரிய போகுதே என்று உண்மையிலே கவலை. அந்த கவலை உண்மையான கவலையாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் வழங்கக்கூடிய விஷயம் என்னதான், நாங்கள் உண்மையிலேயே உள்ளத்தால் ரமலான் எங்களை விட்டு பிரிய போகுது, பரக்கத்தான மாதம், சங்கையான மாதம், நிறைய அமல்கள் செய்த மாதம், பாவங்களை விட்டு தூரமான மாதம், ஷைத்தானுக்கு வாழ்க்கையை இடம் கொடுக்காத மாதம் எங்களை விட்டு பிரிய போகுதென்று உண்மையிலேயே எனக்கும் உங்களுக்கும் கவலை இருக்குமாக இருந்தால், அந்த கவலை எப்படி இருக்கணும் என்றால், ரமதானுக்கு பிறகு நான் எந்த அமலை ரமதானில் செஞ்சேனோ அதை முடியுமான அளவு தொடர்ச்சியாக செய்வேன் என்ற உறுதி இருக்கணும். இதுதான் அந்த உண்மையான கவலையில் வெளிப்பாடு. சும்மா நாங்கள் கவலைப்பட்டுட்டு ரமதானில் நாங்கள் அமல் செஞ்சுட்டு ரமதானுக்கு பிறகு நாங்கள் ரமதானை பற்றி எந்த கணக்கும் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் இந்த கவலையில் வேறில்லை, இந்த கவலை அர்த்தம் இல்லை. நாங்கள் உண்மையிலேயே உள்ளத்தால் கவலைப்படுகின்றோம் என்றால் ரமதானில் அல்லாஹ் எங்களை பயிற்றுவித்த பக்குவித்த மிக முக்கியமான பகுதி நோன்பு. அப்போ ரமதானுக்கு பிறகு இஸ்லாத்தை பாருங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமதான ஃபஅத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால். யாரு ரமதானில் கடமையான நோன்பை பிடிச்சிட்டு ரமதானை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பை பிடிக்கின்றாரோ அவருக்கான கசியாமி தஹர், காலம் பூராக நோன்பு பிடித்த நன்மையை அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்குகின்றான். இதான் ரமதான் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது.
ரமதானுக்கு பிறகு நாங்கள் எப்படி தெரியுமா ஈக்கணும்? கடமையான நோன்பு இல்லாவிட்டாலும் சுன்னத்தான் நோன்புகளை நாங்கள் தேடி தேடி பிடிக்கக்கூடிய பழக்கம் எங்களுக்கு ஈக்கணும். ஷவ்வால்ல அதுக்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகின்றான். கிழமையில திங்கள் வியாழன் மிகச்சிறந்த நாட்கள், அதில் நோன்பு பிடிப்பதை இஸ்லாம் நமக்கு சுன்னத்தாக காட்டி தருது. ஐயாமுல் பீத் 13, 14, 15 புற இதில் இஸ்லாம் சுன்னத்தான் நோன்பை பிடிக்குமாறு அதில் சிறப்புகளுக்கு சொல்லித் தருது. இப்படி சுன்னத்தான் நோன்புகளை இஸ்லாம் காட்டித்தருகின்ற அந்த நேரத்தில் நாங்கள் பிடிப்பது ரமதான் எங்கிட்ட பயிற்றுவித்ததுக்குரிய அடையாளம். இது மிக முக்கியமான விஷயம். அப்போ சுன்னத்தான் நோன்பை நாங்கள் எப்படியாவது பிடிக்கணும் என்ற உறுதி என்னட்டையும் உங்கள்கிட்டையும் வைக்கணும். அதே போல தான் ரமதானில் இரவு நேரத்தை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் விருப்பமான முறையில் கழித்தோம். குறிப்பாக பள்ளியோடு நாங்கள் தொடர்பட்டோம். இரவு நேரத்தை நாங்கள் நின்று வணங்கினோம். இரவு நேரத்தை நாங்கள் குர்ஆனோட கழித்தோம். இரவு நேரத்தை நாங்கள் எங்களுக்கு தேவையான துவா பிரார்த்தனை அல்லாட்ட கேட்டு நாங்கள் கழித்தோம். இந்த பழக்கம் ரமதானுக்கு பிறகும் கட்டாயமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நாங்கள் எப்படி மாறி இருக்கிறோம் என்றால், அல்லது எங்களோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்கிறது என்றால், ரமதானில் நாங்கள் செஞ்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி அடைத, ரமதானுக்கு பிறகு எங்களோட வாழ்க்கையில் அந்த அந்த சுன்னத்தான அமல்கள் மிகவும் குறைவு. இப்படி நாங்கள் இருந்துடக்கூடாது. ரமதானில் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் செஞ்சத ரமதானுக்கு பிறகு நாங்கள் முயற்சி செய்யணும். ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் இரவு தொழுகை இருக்க வேண்டும். நாங்கள் தூங்கத்துக்கு முன்னால் சரி, தூங்கி எரிமத்துக்கு பிறகு சரி, இரவு தொழுகையை நாங்கள் ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. இது ஈமானுக்குரிய அடையாளம். நாங்கள் சுவர்க்கத்தை அடையணும் என்றால் ரமதானில் மட்டும் அமல் செஞ்சுட்டு எங்களுக்கு சுவர்க்கத்தை அடைய முடியாது. ரமதான் ஒரு பயிற்சி பாசறை. ரமதான் எங்களுக்கு பயிற்றுவித்து தந்திருக்கின்றது. அந்த ரமதானுக்கு பிறகு நாங்கள் இரவு தொழுகையை விடாமல் தொழக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது. இரவு தொழுகைக்கு நிறைய சிறப்புகள் காணப்படுகின்றன. அப்போ அதை நாங்கள் கட்டாயமாக மறக்காமல் ரமதானுக்கு பிறகு நாங்கள் இரவு தொழுகையோடு சம்பந்தப்படணும். அடுத்ததாக ரமதான் என்பது குர்ஆனுடைய மாதம். நிறைய நாங்கள் குர்ஆன் ஓதிப்போம். மாஷா அல்லாஹ். முழு குர்ஆனை முடிச்சாக்கள், 2 முறை முடிச்சாக்கள், 3 முறை முடிச்சாக்கள், 10 முறை முடிச்சாக்கள் என்று நாங்கள் இன்றைக்கு உட்கார்ந்து இருப்போம். இது ரமதானில் மட்டும் இருக்கக்கூடாது. குர்ஆன் கலாமுல்லா. குர்ஆன் ஓதி பாருங்க. குர்ஆன் அர்த்தம் விளங்காவிட்டாலும், குர்ஆன் அர்த்தத்தை விளங்குறது என்பது ஒரு பகுதி. குர்ஆன் அர்த்தத்தை விளங்காமல் நாங்கள் குர்ஆன் ஓதினாலும் குர்ஆனில் பரக்கத் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ரமதானுக்கு பிறகு ஒரு நேரத்தை ஒதுக்கி குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட கட்டாயமாக இருக்கணும். அன்றொரு காலம் இருந்தது, மக்ரிபுக்கு பிறகு இரவு நேரத்தில் குடும்பமாக சேர்ந்து பிள்ளைகளோட சேர்ந்து குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் வீடுகளில் கேட்டது. இப்பெல்லாம் குறைஞ்சிட்டு போயிட்டு. அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளே, ரமதானில் எவ்வளவு நாங்கள் தேவையோட நேரம் ஒதுக்கி நாங்கள் ஆசையோட குர்ஆன் ஓதினோமோ அதே பழக்கம் ரமதானுக்கு பிறகு கட்டாயமாக இருக்க வேண்டும். உறுதி எடுத்துக்கொள்வோம். ஒரு நேரத்தை ஒதுக்கி எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலை வந்தாலும் பிரச்சனை இல்லை, சைத்தான் எவ்வளவு குறுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு சூழ்ச்சி போட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் குர்ஆனோட எப்படியாவது சம்மந்தப்படுவேன். ஆகவே ரமதான் எங்களுக்கு பயிற்றுவித்து தந்த மிக முக்கியமான பகுதி குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் சிறப்பு நிறைய இருக்குது. எங்களுக்கு உலகத்திலும் அந்த நன்மைகளுக்கு விளங்கும். குர்ஆன் ஓதுறதால கிடைக்கிற பரக்கத்து, குர்ஆன் ஓதுறதால கிடைக்கிற நிம்மதி, வீட்டுக்குள்ள, வாழ்க்கையில, பிஸ்னஸ்ல எல்லாத்திலையும் அல்லாஹ் தஆலா சிறப்பை தருவான், பரக்கத்தை தருவான். நாளை மறுமையில குர்ஆன் எங்களுக்காக வேண்டி பேசும். எங்களோட உம்மா, எங்களோட வாப்பா எல்லாமே விட்டுட்டு ஓடிடுவாங்க. யா நப்ஸ் என்று அவங்க செஞ்ச அமலை யோசிக்கொண்டிருப்பாங்க. எங்களுக்காக வேண்டி இஸ்லாம் சொன்ன கொஞ்சத்தில் குர்ஆனும் எங்களுக்காக வேண்டி வந்து பேசும். அந்த ஈமான் எங்கள் தீக்கணும். நான் குர்ஆனை புரட்டி ஓதுற நேரத்தில் இந்த குர்ஆன் யாரெல்லாம் எனக்காக வேண்டி நான் மறுமையில் பேசணும் என்ற உணர்வு, அந்த ஈமான் கட்டாயமாக என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இது ரமதான் நமக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான பாடம். ஆகவே ரமதானில் நிறைய நல்ல மக்கள் செய்தோம், சதக்காக்கள் செய்தோம். ரமதானில் நாங்கள் எப்படி சதக்காக்கள் செய்தோமோ அதே போல ரமதானுக்கு பிறகு பள்ளிக்கு கொடுக்கிற விஷயமாக இருக்கலாம், சொந்தக்காராக்களுக்கு கஷ்டவாளிகளுக்கு செலவழிக்கிற விஷயமாக இருக்கலாம், ஊர் நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிற விஷயமாக இருக்கலாம். இதெல்லாம் எங்கள்கிட்ட வரக்கூடிய வழக்கங்கள். ஆகவே ரமதான் இப்படியான விஷயங்களை கற்றுத்தருது. அதில் முக்கியமான விஷயம்தான் ரமதானில் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் பாவத்தை விட்டு தூரமாக இருந்தோம். வியாபாரமாக இருந்தாலும் நேர்மையாக வியாபாரம் செய்யணும்னு நாங்கள் இருந்தோம். உண்மையை சொல்லி ஏமாத்தாம வியாபாரம் செய்யணும்னு நாங்கள் ரமதானில் இருந்தோம். ரமதானுக்கு பிறகு நாங்கள் அதை மறந்துடக்கூடாது. ரமதானில் மட்டுமல்ல, நேர்மையும் உண்மையும் ரமதானுக்கு பிறகும் எங்களோட உண்மை ஈக்கணும், எங்களோட வியாபாரத்தில் நேர்மை ஈக்கணும், எங்களோட பேச்சில் நல்ல பழக்கங்கள் ஈக்கணும், நடத்தையில் நல்ல பழக்கங்கள் ஈக்கணும், நாங்கள் எல்லாரையும் சேர்ந்து நடக்கணும். ஆகவே ரமதான் பாவத்தை ஊட்டு எங்களை தூரமாக்கின அந்த பயிற்சி ரமதானுக்கு பிறகு கட்டாயமாக இருக்கணும். என்னட்டையும் தான் உங்கள்கிட்டையும் தான் ரமதான் பாவங்களை விட்டு தூரமாகணும். வீட்டுக்குள்ளே கையில் மொபைலில் பார்க்குற அந்த பார்வையாக இருக்கலாம், மொபைலில் நாங்கள் செய்கிற பாவங்களாக இருக்கலாம்,
சமூகமாக நாங்கள் சேர்ந்து பாவமாக அழைக்கலாம், பயணம் போய் நாங்கள் செய்கிற பாவங்களாக அழைக்கலாம், தனிமையில் நாங்கள் செய்கிற பாவங்களாக அழைக்கலாம். இதெல்லாம் ரமதான் எங்களை கட்டுப்படுத்துறது. ரமதான் நாங்கள் ஒரு கண்ட்ரோலில் வந்தோம். ரமதானுக்கு பிறகும் இந்த கண்ட்ரோல் எங்கள் ஜெயிக்கணும், இந்த பக்குவம் கட்டாயமாக எங்கள் ஜெயிக்கணும். ஆகவே ரமதான் நிறைய விஷயங்களுக்கு கற்றுத்தருது. உண்மையான கவலை ரமதானை பிரிகின்ற பொழுது இருக்குமா இருந்தால் ரமதானுக்கு பிறகு ரமதானில் செஞ்ச அமட்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதுதான் உண்மையான கவலைக்குரிய வெளிப்பாடு என்பதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கூட்டம். அடுத்ததாக இன்னொரு கூட்டத்தில் இருப்பார்கள். ரமதானில் சரியாக அமல் செய்ய கிடைக்கலையே ஒரு கவலை அமல் செய்யும். ரமதான திருப்தியான முறையில் நாங்கள் கழிக்க கிடைக்கவில்லை என்ற கவலை அவங்கள் தீர்க்கும். இப்படியானாக்க இந்த ஜும்மாவில் நாங்கள் வந்திருப்போமாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இன்னும் எங்களை மௌத்தாக்கல்ல. அல்லாஹ் இன்னும் எங்களை மௌத்தாக்கல்ல. சிலாக்களுக்கு கவலைக்கும் ரமதானை நாங்கள் பிளான் பண்ணி வச்சுப்போம், திட்டம் போட்டு வச்சுப்போம். 5 நேரம் பள்ளிக்கு வரணும், குர்ஆனோ இவ்வளோ முடிக்கணும், கியாமுல்லையில் நாங்கள் நின்று தொழணும், பள்ளியில் இஅ்திகாஃபிக்கணும் என்ற நியத்தோடு எல்லாம் மீதிப்பீங்க. ஆனால் உலக பிஸி எங்களுக்கு இடம் கொடுக்கல. ஷைத்தான் எங்களை சூழ்ச்சியில் மாட்ட வச்சுட்டான் என்ற கவலை உங்களுக்கு இருக்குமாகின்றால் இன்னும் அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கல்ல. மௌத்தாக்குகின்ற பொழுது கவலைப்பட்டு வேலில்லை. இந்த நேரத்தில் நாங்கள் கவலைப்படுமாக இருந்தால் அந்த கவலை உண்மையான கவலையாக இருக்குமாக இருந்தால் ரமதானுக்கு பிறகு ரமதான் விட்டு அமல்களை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கு வரக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருந்தால் நான் ரமதானில் விட்ட பிழையா ரமதானுக்கு பிறகு திருத்தணும் என்று உறுதி எடுக்கணும். குர்ஆனோட நிறைய நேரம் நான் ஒதுக்காவிட்டால் ரமதானுக்கு டைம் கிடைக்கல, ரமதானுக்கு பிறகு எப்படியாவது அல்லாஹுக்கு விருப்பமான அடியானாக நான் மாறுவேன் என்ற உறுதி கட்டாயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான பகுதி. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அடுத்த பகுதியாக ரமதானை பிரிகின்ற நேரத்தில் சலஃபுகளாகிக்கலாம், சஹாபாக்களாகிக்கலாம், அவங்க ஒரு கவலையப்படுவாங்க. அது என்ன கவலை என்றால், நாங்கள் இவ்வளோ அமல்கள் செஞ்சிட்டோம், அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டு விட்டதா, கபூலியத்தை அவங்க தேடுவாங்க. அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்று அவங்க கவலைப்படுவாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மாஷா அல்லாஹ் ரமதானை நாங்கள் நிறைய நோம்பு பிடிச்சோம். கடமையான நோம்பு நாங்கள் பிடிச்ச அப்படியே முழுமையாக பிடிச்சிட்டோம். நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி மஸ்ஜிதில் நாங்கள் நிறைய நேரம் காலத்தை கழித்தோம். குர்ஆனை நாங்கள் நிறைய நேரம் எடுத்து ஓதினோம். சதக்காக்கள் நிறைய செய்தோம். இந்த அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற பயம் எனக்கும் உங்களுக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிறைய நிபந்தனைகளை சொல்லித்தருது. அதில் மிக முக்கியமானதான் நாங்கள் நிறைய அமல்களை செஞ்சு வச்சுக்கிறோம். ரமதானில் ஷைத்தான் நாங்கள் நினச்சிடக்கூடாது செஞ்ச அமலையெல்லாம் அல்லாஹத்தால ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் எங்களுக்கு டிரெக்டாக சுவர்க்கத்தை தருவான் என்ற அந்த மமத அந்த பெருமைகள்கிட்ட வந்துடக்கூடாது. ஷைத்தான் சின்னொரு வார்த்தையில், சின்னொரு நெய்யத்தில், சின்னொரு எண்ணத்தில் எங்கள் அமல்கள் அனைத்தையும் தூளாக்கிடுவான், நாசமாக்கிடுவான். அதுதான் எங்களுடைய இஹ்லாஸ். அதான் எங்களுடைய இஹ்லாஸ், மன தூய்மை. நாங்கள் எவ்வளோ அமல் செஞ்சாலும் அந்த அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சோம் என்ற உறுதி கடைசி வரைக்கும் நீக்கணும். ரமதானில் கஷ்டப்பட்டு பொத்திக்கொண்டு பொறுமையாக கண்ட்ரோலில் நாங்கள் இருந்தோம். யார்ட்டையும் நாங்கள் சொல்லலை. அமல்கள் செஞ்ச அமல்களை நாங்கள் பெருமையாக பேசலை. முகஸ்துதிக்காக வேண்டி நாங்கள் அமல் செய்யலை. பெருநாள் தினத்தில் ஷைத்தான் வருவான். கூட்டாளிமாரை சந்திக்கின்ற பொழுது அல்லது பெருநாள் விசிட் போகின்ற பொழுது நாங்கள் சொந்தக்காராக்களை சந்திக்கின்ற பொழுது அவங்களை அறியாமல் சில நேரம் அமல்களை பேசிக்கொள்வாங்க. ரமதான் நான் இந்த அமலை செஞ்சேன் நாங்கள் எங்களை மறந்து எங்களை கண்ட்ரோலை நாங்கள் இழந்து நாங்களும் பெருமையாக எங்கள் அமல்களை பேசுவோமாக இருந்தால் கட்டாயமாக நாங்கள் இதை தவிர்த்து கொள்வோம். அதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். நாங்கள் மறந்துடக்கூடாது. அமல்களை பாதுகாக்கின்ற விஷயத்தில் நாங்கள் மறந்துடக்கூடாது. நிறைய அமல்கள் செஞ்சு எங்களோட வாயால் எங்களோட வார்த்தையால் நாங்கள் குர்ஆனை ஓதிட்டு என்று பெருமையாக நாங்கள் பேசுவோமாக இருந்தால், இன்னொருத்தருக்காக வேண்டி இன்னொருத்தரை பெருமையாக பேசத்துக்காக வேண்டி நாங்கள் எங்கள் அமல்களை சொல்லி காட்டுவோமாக இருந்தால் எங்கள் அமல்களில் வேலையே இல்லை. எங்கள் அமல்களில் அதற்குரிய நன்மை எங்களுக்கு கிடைக்கவே மாட்டது. கஷ்டப்பட்டதில் வேலையே இல்லை. ரமதானில் தூக்கம் ஒழிச்சிந்தத்தில், நாங்கள் டைம் செலவழிச்சத்தில், எங்களோட பணத்தை நாங்கள் சதக்கா கொடுத்ததில் வேலையே இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் செஞ்சாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் நான் செஞ்சாமல் அல்லாஹ் பொருந்தி கொண்டால் போதும் என்ற உணர்வு இருக்கணும். அந்த கண்ட்ரோல் எங்களுக்குள் ஈக்கணும். சதக்கா விஷயத்தை பாருங்க. இஸ்லாம் சதக்கால சொல்லித்தர பேசிக்கான விஷயமே மறைவாக கொடுங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. வலதால கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு மறைமுகமாக இஸ்லாம் சதக்கா விஷயத்தை வலியுறுத்தது. இன்னொரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. உங்களோட சதக்காக்களை சொல்லி காட்டி நீங்க வீணாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தருகின்றான். அப்ப சதக்கா விஷயமாக இருக்கலாம், அமல் விஷயமாக இருக்கலாம், இரவு நேரத்தில் தொழுகைகளாக இருக்கலாம், எங்களோட தியாகங்களாக இருக்கலாம், குர்ஆன் ஓதின விஷயங்களாக இருக்கலாம், எல்லாம் அல்லாஹ் பொருந்தினா போதும்.
யாரு பொருந்தினா போதும்? ரப்புல் ஆலமீன் பொருந்தினா போதும். நான் கூட்டாளிக்கு சொல்றது, என் சொந்தக்காரர்களுக்கு சொல்றது, குறைஞ்சது என் மனைவிட்ட சொல்லி நாங்கள் பெருமைப்பட்டது. ஆர்வமூற்ற ஒரு பகுதி ஒன்றிக்குது. அமலை சொல்லி ஆர்வமூட்டுகின்ற ஒரு பகுதி ஒன்றிக்குது. ஆனால் அமலை சொல்லி நாங்கள் சந்தோஷப்படுறது, அமலை சொல்லி நாங்கள் திருப்தி அடைகிறது, அமலை சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள பெருமையை நாங்கள் முகஸ்துதியை எதிர்பார்க்கிறது, இது பிழை, இது கூடாது. இந்த விஷயத்துல நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். என்றால் ஒரு மாத காலம் நாங்கள் கஷ்டப்பட்டிப்போம், சொந்த ஜொப்பை விட்டு போட்டு தொழிலை விட்டு போட்டு பள்ளிக்கு வந்து அமல் செஞ்சிப்போம். அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது, நாங்கள் செஞ்ச அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். நபியர்கள் சொன்னார்கள், துஅரதுல் அஅமாலு அலல்லாஹி யௌமல் இஸ்னைனி வல் ஹமீஸ். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்களோட அமல் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். ஃபயுக்ஃபர் லிகுல்லி முஸ்லிமின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் இல்லா ரஜுலா. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, ஷிர்க் வைக்காத ஒவ்வொரு முஸ்லிமுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான், அமலை ஏற்றுக்கொள்கின்றான், ஒரு மனிதனை தவிர. அந்த மனிதனாக நானும் நீங்கள் இருந்து விடக்கூடாது. அது யார் மனிதன்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா ரஜுலன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா. எனக்கும் இன்னொரு சகோதரனுக்கு மத்தியில பகைமை உருவாக்கி கொண்ட மனிதன், கோபத்தோடு வாழ்கின்ற மனிதன், இந்த மனிதனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபிகள் அல்லாஹ் தஆலா சொல்வான், ஃபயகுல்லாஹு தஅவ் ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. அப்படியே ஹதீஸ்ல வருது. அந்த ரெண்டு பேரோட அமலை வைங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமைக்கு வரும் வரைக்கும், ஒருக்கப்பாட்டுக்கு வரும் வரைக்கும், ஒத்துமையாக வரும் வரைக்கும் அந்த ரெண்டு பேருடைய அமலை அப்படியே வைங்க. என்கிற பாஷையில சொல்ல போனால் பெண்டிங்ல வைங்க என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு சொல்வார்கள். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, ரமதான்ல நாங்கள் நிறைய அமல் செஞ்சிப்போம். ரமதான்ல அல்லாஹ்வுடைய கடமைகள் என்று தேடி தேடி நாங்கள் செஞ்சிப்போம். நாங்கள் யோசிக்காத மிக முக்கியமான பகுதி அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை. யாராவது ஒருத்தரோட நாங்கள் பகையோடு இப்போமாக இருந்தால், கோபத்தோடு இப்போமாக இருந்தால் இதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். கோபத்தோடு நாங்கள் வாழ்கின்ற பொழுது ரமதான் நாங்கள் எவ்வளவு அமல் செஞ்சாலும் எங்கள் அமல் எடுத்து காட்டப்பட மாட்டாது. இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, சில நேரம் எங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கலாம், தெளிவாக அநியாயம் நடந்திருக்கலாம். சொத்து பங்கீட்டில், வியாபாரத்தில், வேற காணி பங்கீட்டில் எங்களுக்கு தெளிவாக அநியாயம் நடந்திருக்கலாம். தெளிவாக அநியாயம் நடந்திருந்தாலும் எங்களுக்கு கோவிச்சு வாழ முடியாது, எங்களுக்கு இன்னொருத்தரோட கோபத்தோட வாழ முடியாது. நான் முகம் பார்க்க மாட்டேன், நான் சலாம் சொல்ல மாட்டேன், நான் அவரை கண்டாலும் காணாம நான் போயிடுவேன், ஜனாசாவுக்கு வர மாட்டேன் என்று உள்ளத்தால கூட எங்களுக்கு கோபிச்சு நடக்க முடியாது. கடுகளவேனும் கோபமிக்குமாகின்றால் உள்ளத்தில் இன்னொரு சகோதரனோட கடுகளவேனும் சிறிய அளவேனும் பகை கோபம் இருக்குமாக இருந்தால் எங்கள் அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்விலே எங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது அல்லாஹ்ட்ட நாங்கள் பாரம் சாட்டிடுவோம். மன்னிக்கிறது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு பண்பு. மன்னிச்சு விடுவோம் அல்லது அல்லாஹ்ட்ட நாங்கள் பாரம் சாட்டிடுவோம். ஆனால் கோபிச்சு நடக்க முடியாது. இன்னைக்கு கவலை என்னாண்டால் பாப்பாவோட பேசாம எத்தனை பேர் இருக்கிறோம், உம்மாவோட கோச்சுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறோம், சொந்த உம்மா பாப்பா சொந்த ரத்த உறவுகளோட பேசாம எத்தனை பேர் இருக்கிறோம். அநியாயம் நடந்திருக்கலாம், ஆனால் கோபத்தில் நடந்து முடியாது, கோபத்தோடு நடக்க முடியாது. சலாம் சொல்லணும், பேசணும், உலக விஷயத்தில் சேர்ந்து நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும். செஞ்ச அநியாயம் அவருக்கும் அல்லாவுக்கும் முடியாது. மன்னிக்க முடியுமா இருந்தால் மன்னிச்சுட்டு போறது. அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, நாளைக்கு எங்களுக்கு சிறந்த நாள், பெருநாள் தினத்தில் எங்களுக்கு செய்ய முடியும். யாரெல்லாம் நாங்கள் கோவிச்சு நடக்கிறோம் அவங்களை போய் சந்தி முந்திக்கு கொள்ளுங்க. அவர் வந்து தான் பேசணும்னு நாங்கள் நினைச்சக்கூடாது. நாங்கள் முந்தினா நாங்கள் சொர்க்கத்துக்கு முந்துறோம். யாருக்காக வேண்டி நாங்கள் வாழ்றது? எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்றது? சொர்க்கத்துக்காக வேண்டி வாழ்றது. எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களை மானம் போனாலும் பிரச்சனை, எங்களை கூட்டாளி எங்களை குழப்பினாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் முந்திக் கொள்வோம், நாங்கள் முந்தி நாங்கள் சலாம் சொல்லுவோம், நாங்கள் சேர்ந்து நடப்போம், நாங்கள் எங்களை அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டுவோம், நாங்கள் சொர்க்கம் செல்வோம். இது மிக முக்கியமான பகுதி. ஆகவே நாங்கள் செஞ்ச அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கட்டாயமாக யாரோடையும் கோபிச்சு நடக்கக்கூடாது. எல்லாரோடையும் மனசால ஒத்துமையாக சலாம் சொல்லிக்கொண்டு அன்பாக இரக்கமாக ஒத்துமையாக சேர்ந்து நடக்கிறத இஸ்லாம் சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ் நடிகார்களே, அதே போலதான் நாங்கள் ரமதானில் செஞ்ச தவறுகள் அப்படியே கழிபட்டு மன்னிக்கப்பட்டு அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் ஜக்காத்துல் ஃபித்ர். ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஹுரத்தன் லிஸ்ஸாயிம், நோம்பாளுடைய சின்ன சின்ன தவறுகளை
தூய்மையாக்குவதற்காக வேண்டி ஜக்காத்துல் ஃபித்ரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கி இருக்கின்றார்கள். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, ஜக்காத்துல் ஃபித்ர் விஷயத்தில் இதுவரைக்கும் நாங்கள் கொடுக்காம இருக்கின்றோம் என்றால் அதை நாங்கள் ஒப்படைச்சி அந்த விஷயத்தையும் நாங்கள் செஞ்சு அந்த நன்மையையும் எங்கள் அமர்களை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வினர்களே, அடுத்தபடியாக நோன்பு எங்களை விட்டும் பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி நடக்கணும் என்றதை சுருக்கமாக வழங்கிக் கொண்டோம். அதே போல நாங்கள் எதிர்கொள்கின்ற இந்த பெருநாள் தினம், இந்த பெருநாள் தினத்தில் எப்படி நடக்கணும், எந்த முறையில் நடக்கணும் என்ற ஒரு சின்ன உபதேசத்தை கொத்துபாவுனாக ஞாபகம் ஊட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, பெருநாள் தினத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் 2 நாட்களை பெருநாள் தினமாக கொண்டாட்ட தினமாக நமக்கு காட்டித்தருது. உங்களுக்கு பேசிக்கான விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, நோன்பு பெருநாள் அல்லது ஹஜ்ஜி பெருநாள் எங்கட பாஷையில் சொல்ல போனால். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, இந்த விஷயத்தில், இந்த ஹதீஸில் நானும் நீங்களும் விளங்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி, கொண்டாட்டம் என்று வருகின்ற பொழுது 2 நாட்கள் மட்டும்தான். இதற்கான எந்த நாளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த சிறப்பான நாளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு மறக்க முடியாத நாளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த நாட்களை எங்களுக்கு கொண்டாட்ட தினமாக ஆக்கிக் கொள்ள முடியாது. நான் எதை சொல்ல வருகின்றேன் என்றால், இன்றைக்கு கவலையான விஷயம் என்னென்றால், எங்களோட சமூகத்தில் நாங்கள் பழகிக்கிற ஒரு பழக்கம் பர்த்டே, பிறந்த தின கொண்டாட்டம். அன்புக்கு இஸ்லாமிய சில நேரம் எங்களுக்கு எதிர்கேள்வி கேட்கலாம், நாங்கள் மார்க்கமாக செய்யலை என்று கேட்கலாம். மார்க்கமாக செய்யாவிட்டாலும் இது அந்நியருடைய பழக்கம், கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் என்பதை நாங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிவு வச்சுக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய பழக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு ஒப்பாகின்றோம். நிறைய ஹதீஸ்கள், நிறைய எச்சரிக்கைகள் இருக்குது. கிறிஸ்தவர்களும் யஹூதிகளும் அல்லாஹு தாலா கோபித்தவர்கள், அல்லாஹு தாலா சபித்தவர்கள் என்று நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹால ஒவ்வொரு நாளும் ஓதுகின்றோம். ஆகவே கிறிஸ்தவருடைய பழக்கம் எங்களோட வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு பர்த்டே என்று சொல்லி எத்தனை அனாச்சாரங்கள், வீண் விரயம் ஆகிக்கலாம், அதே போல் பெருமை ஆகிக்கலாம், மக்களுக்காக வேண்டி காட்டுவதற்காக வேண்டி இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் எங்களை ஃபோனில் ஸ்டேட்டஸ் போடுவதற்காக வேண்டி பெருமை பேசுவதற்காக இருக்கலாம், வியாபாரத்துக்காக வேண்டி இருக்கலாம். இப்படி இன்றைக்கு இந்த கொண்டாட்டங்கள் மாறி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கட உயிருக்கும் மீளாக நேசிக்க வேண்டிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தையே கொண்டாடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லித்தருது என்றால் எங்கட பிறந்த தினம் எல்லாம் எப்படி? அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, பிள்ளைகளுக்கு நாங்கள் பக்குவமாக சொல்ல வேண்டும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அந்த சூழல் வேறு சூழலாக இருக்கலாம். பாடசாலையில் சில நேரம் முஸ்லீம் பேரோடு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். பிள்ளைகளோட பேரில் அல்லது எங்கள் உம்மா பாப்பாட பேரில் அந்த சல்லிக்கு, அந்த பணத்துக்கு நாங்கள் சதக்கா ஜாரியா ஏதாவது செஞ்சு போட்டு போகலாம். இப்படி வீணான காரியங்களில், ஹராமான காரியங்களில் நாங்கள் ஒருபோதும் விடக்கூடாது என்ற விஷயத்தை இந்த கொண்டாட்டம் என்று வருகின்ற பொழுது அடிப்படையை ஞாபகம் ஊட்டுகின்றேன். மிக முக்கியமான விஷயம். 2வது, கொண்டாட்டம் என்று வருகின்ற பொழுது அது சந்தோஷமான நாள் தான். சந்தோஷமான நாளாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தில் ஹராம ஹலாலாக்க முடியாது, ஹராத்த ஹலாலாக்க முடியாது. இது மிக முக்கியமான விஷயம். சந்தோஷமான நாள் தானே என்று சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஹராமான காரியங்கள் எங்களுக்கு ஒருபோதும் ஹலாலாக மாட்டாது. இஸ்லாத்துடைய கண்ட்ரோலுக்குள்ள நாங்கள் இருக்கணும். அப்போ பெருநாள் தினம் என்று வந்துட்டால் எங்களோட பிள்ளைகள் நாங்கள் ஹராத்தின் பக்கம் போகின்ற பொழுது நாங்கள் அலர்ட் ஆகணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் அலர்ட் ஆகணும். சந்தோஷமாக இருந்தாலும் சந்தோஷத்தை உச்சகட்டத்தில் ஷைத்தான் எங்களை வழிதவர செஞ்சு விட்டுவான். சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் ஷைத்தான் எங்களை வழிதவர செஞ்சு விட்டுவான், ஹராத்தில் போட்டுவான். இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே பெருநாள் தினம் என்பது முக்கியமான நாள். அதில் இஸ்லாம் காட்டித்தர மிக முக்கியமான சுன்னா அல்லாஹ்வை நாங்கள் பெருமைப்படுத்துறது. அல்லாஹ்வை நாங்கள் பெருமைப்படுத்துறது அரபு வாக்கியம் என்ன? அல்லாஹு அக்பர். பெருநாள் பொருளை கண்டுட்டால் பள்ளியில் சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அல்லாஹ் அக்பர் நாங்கள் எங்களுக்குள்ள சொல்லணும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்றால் பாதையில் பெருநாள் தினத்தில் நடந்து வருவார்கள். சஹாபாக்கள் பாதைகள் அந்த நடுங்கின்ற அளவுக்கு சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹை பெருமைப்படுத்துவார்கள். அன்புக்கு இஸ்லாம் ஒருவரை பெருநாள் தினத்தில் இஸ்லாம் காட்டித்தர மிக முக்கியமான சுன்னா நாங்கள் அல்லாஹை கட்டாயமாக பெருமைப்படுத்தணும். தக்பீர் சொல்லணும். தக்பீர் சொல்ல நாங்கள் ஒவ்வொரு நேரமும் பெருநாள் போகிற வரைக்கும் நாங்கள் தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்கணும். பயணத்தில் அகிக்கலாம், வீட்டில் அகிக்கலாம், பள்ளியில் அகிக்கலாம். நாங்கள் தக்பீர் சொல்லக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட கட்டாயமாக இருக்க வேண்டும். அதே போலதான் நோன்பு பெருநாளை பொறுத்தவரை எங்களுக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான சுன்னா, நாங்கள் வீட்டில் சாப்பிட்டு வாருது. நாங்கள் நோன்பு இல்லை என்று காட்டுறதுக்கு, நாங்கள் நோம்பாளிகள் இல்லை என்பதை காட்டுறதுக்கு வீட்டில் நாங்கள் சாப்பிட்டு வாருது. பள்ளியில் ஈச்சப்பழம் வச்சுப்பாங்க அதை என்று பள்ளியை நம்பி வர வேண்டாம். சுன்னா என்னென்றால் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டு ஏதாவது குடிச்சிட்டு நாங்கள் வரதான் இஸ்லாம் காட்டித்தர சுன்னா. அதனால் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டு குடிச்சிட்டு வாங்க, புதுவை எடுத்துக்கொண்டு வாங்க. பள்ளியில் சில நேரம் அசோகரியங்கள் இருக்கலாம்.
அதுக்குரிய ஏற்பாடுகள் சரியான முறையில் நடக்காமல் பெரிய ஒரு குரோன் வரப்போகுது. அதனால வீட்டில் நீங்க என்ன செய்யுங்க, புது எடுத்துக்கொண்டு வீட்டில் சாப்பிட்டு விட்டு நேரத்தோட வாங்க. 6:45க்கு நாளைய தினம் பெருநாள் தொழுகை நடத்தப்படுமாக இருந்தால் நேரத்தோடு வரக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக்கொள்ளணும். நேரத்தோடு வருகின்ற பொழுது முசல்லாக்கு வந்து அல்லாஹ்வை நிறைய எங்களுக்கு பெருமைப்படுத்தலாம், தக்பீர் சொல்லலாம். ஆகவே நேரத்தோடு வரக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போலதான் பெருநாள் தினம் என்று வந்துவிட்டால் இஸ்லாம் ஒன்றோ புதிய ஆடை அல்லது இருக்கின்ற ஆடையில் அழகான ஆடையை எடுத்துக்கொண்டு வருமாறு நமக்கு சொல்லுது. நாங்கள் ஆடை அணிகின்ற பொழுது நாங்கள் கட்டாயமாக உடுப்புடுக்கின்ற பொழுது துவாக்கள் ஓதக்கூடிய பழக்கம் எங்கள் தீக்கணும், சந்தர்ப்ப துவாக்கள் ஈக்கணும். புதிய உடுப்பு உடுக்கின்ற பொழுது இஸ்லாம் ஒரு துவாவை காட்டி தருது. அதை தேடி அதை படித்து நாங்கள் அதை பாடமாக்கி அதை நாங்கள் ஃபோனில் சரி பார்த்து அந்த துவாவை நாங்கள் ஓதணும். வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது ஓதுகின்ற துவாக்கள், பள்ளிக்கு வருகின்ற போது ஓதுகின்ற துவாக்கள், இந்த சந்தர்ப்ப துவாக்கள் நாங்கள் பழக்கமாக்கொள்ளணும். சந்தோஷத்தினந்தானே என்று இப்படியான சுண்ணாக்கள் நாங்கள் மறந்து விடக்கூடாது. நிறைய பேர் மறந்து விடுகின்றோம் அல்லது அலட்சியமாக இருக்கின்றோம். அன்புக்கு இஸ்லாம் அவர்களே, உடுப்பு எடுக்கின்ற பொழுது உடுப்பு விஷயத்தில் நாங்கள் கவனம் எடுக்கணும். நாங்கள் எந்த அளவுக்கு இஸ்லாம் பொருந்துகின்ற ஆடைகள் அணிகின்றோம் என்பது மிக முக்கியமானது. பிள்ளைகள் ட்ரௌசர் அணிகின்ற பொழுது எந்த அளவுக்கு கரண்டைக்கு மேலால இஸ்லாம் விரும்புகின்ற ஆடைகளை அணிகின்றார் என்பதை பெற்றோர்கள் கட்டாயமாக பார்க்கணும். நாங்கள் ட்ரௌசர் இருக்கின்ற பொழுது எங்கட ட்ரௌசர் கரண்டைக்கு கீழுக்கு போகுதா இல்லையாண்டு நாங்கள் பார்க்கணும். படித்து மட்டும் வேலை இல்லை, வாழ்க்கையில் நாங்கள் அதை கொண்டு வர வேண்டும். ஆகவே பெருநாள் தினத்தில் இஸ்லாம் நிறைய ஒழுங்குகளை சொல்லித்தருது. அந்த ஒழுங்குகளை விளங்கி பெருநாள் தினத்தை கழிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் என்னை உங்களை மாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாள் தினத்தின் ஒழுங்குகளை பொறுத்தவரையில் இஸ்லாம் மிக வலியுறுத்தி சொல்கின்ற விஷயம்தான் வீட்டில் இருக்கின்ற பெண்களையும் பெருநாள் திடலுக்கு அழைத்து வர வேண்டும். பெருநாள் தொழுகையை திடலில் தொழ வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். வீட்டில் இருக்கின்ற பெண்கள், அது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹிஜாபு தலையை மறைத்துக் கொள்வதற்கு ஹிஜாப் இல்லாத பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஹிஜாபை கொடுத்து அவங்கள மைதானத்துக்கு அழைத்து வருமாறு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அப்போ நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ளணும். ஆம்பளைகள் நாங்கள் வாரத்தோட எங்களோட வீட்டு பெண்களையும் கட்டாயமாக அழைத்து வரக்கூடிய பழக்கம் எங்கள் தீக்கணும். மாஷாலாம் நாங்கள் கூட்டி வரந்தால் சில நேரம் எங்களுக்கு மிஸ் ஆகலாம். சில நேரம் அடுத்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு நாங்கள் பார்த்துக்கொள்வோம், அடுத்த வருஷம் நோன்பு பெருநாளைக்கு நாங்கள் போவோம் என்று பெண்கள் சொன்னாலும், வீட்டு வேலையில் பிஸியாக இருந்தாலும், சாப்பாட்டு வேலையில் பிஸியாக இருந்தாலும், பெண்களை ரெடி பண்ணி முதலாவதாக பெருநாள் வேலையில் செய்ய வேண்டிய பகுதி பெருநாள் முசல்லாக்கு வாரது. தொழ முடியுமான பெண்கள் தொழுகையில் கலந்து தொழுது கொள்வது என்பதை நாங்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெண்களை கட்டாயமாக முசல்லாவுக்கு அழைத்து வரக்கூடிய பழக்கத்தை நாங்கள் கட்டாயமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போலதான் பெருநாள் தினத்தில் இஸ்லாம் காட்டுகின்ற மிக முக்கியமான வழிமுறை சதக்கா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் பகுதிக்கு போய் சதக்கா விஷயத்தை ஆர்வமூட்டி இருக்கின்றார் என்றால், அப்போ நாங்கள் பெருநாள் தினத்தில் சந்தோஷத்துக்காக வேண்டி சதக்கா செய்கிறது, பள்ளியுடைய வேலைகளுக்காக வேண்டி, பள்ளியுடைய விஷயங்களுக்காக வேண்டி நாங்கள் சதக்கா செய்கிறது என்பது மிக முக்கியமான அமல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் பெருநாள் தினத்தில் ஹுத்துபா என்பது மிக முக்கியமானது. சில நேரம் நாங்கள் தொழுகை மட்டும்தான் முக்கியம் என்று தொழுதுட்டு அவசரமாக போய்விடலாம். இப்படி நாங்கள் நடக்கக்கூடாது. தொழுதுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து பெருநாள் ஹுத்துபாவை காதுதாழ்த்து கேட்பது என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, அதே போலதான் ஒரு விஷயத்தை ஞாபகம் ஊட்டுகின்றேன். இன்றைக்கு சிலர் பெருநாள் தினத்தை குறி வச்சு மாத்திரம் எங்களோட மௌத்தா நாட்களை நாங்கள் ஜியாரத் செய்கின்றோம் என்றால், அல்லது பெருநாள் தினத்தில் மட்டும் நாங்கள் சொந்தக்காரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களை நாங்கள் நோய் விசாரிக்கிறது, சொந்தங்கள் நாங்கள் சேர்ந்து நடக்கிறது என்றால் இது இஸ்லாம் காட்டி தரல. இஸ்லாம் எப்பவும் சொந்தக்காராக்களை சேர்ந்து நடக்க சொல்லுது, நோய் விசாரிக்க சொல்லுது. உங்கள மௌத்தா நாட்களை நீங்கள் போய் சந்திச்சு அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்களுக்காக வேண்டி துவா கேட்க சொல்லுது. பெருநாள் தினத்தில் மட்டும் நாங்கள் குறியாகி வச்சுக்கொள்ளும் என்றால் இந்த பழக்கத்தை நாங்கள் விட்டுறணும். பெருநாள் தினத்தில் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் பேரை பார்க்கலாம், பெருநாள் வந்தால் மட்டும்தான் அவங்க ஜியாரத் செய்கிறது, பெருநாள் வந்தால் மட்டும்தான் சொந்தக்காராக்களை சேர்ந்து நடக்கிறது. இந்த பழக்கம் எங்கள் தீர்க்கக்கூடாது. இது ஒரு மும்மினுடைய பழக்கம் கிடையாது. எங்கள்கிட்ட எப்போவும் மீக்கணும். எங்களோட மௌத்தான எங்களோட உமா பாப்பாக்காக வேண்டி நாங்கள் துவா செய்கிறது. எங்களை நிறைய எங்களோட நண்பர்கள் இருப்பாங்க, உசுராக பழகினவங்க இருப்பாங்க, எங்களோட சகோதரர்கள் இருப்பாங்க. இவங்களுக்காக வேண்டி நாங்கள் கபரடிக்கு போய் நாங்கள் அவங்களுக்காக வேண்டி துவா செய்கிறது என்பது மிக முக்கியமான சுன்னா. ஆகவே பெருநாள் தினத்தோடு சேர்த்து செய்கிறது என்பது பிழை இல்லை. பெருநாள் தினத்தில் மட்டும் செய்யக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக்கிறோம். இது இஸ்லாம் வரவேற்கின்ற விஷயம் அல்ல. அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்கின்றேன். இன்றைக்கு
உலகத்தில் நடக்கிற பிரச்சனை என்னவென்று உங்களுக்கு நிறைய தெரியும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி நடக்கணும் என்ற ஒரு 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 அறிவுரை கட்டாயம் எங்களுக்குள் இருக்கணும். அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹின் நல்லியார்களே, இன்றைக்கு யுத்தம் நடக்கின்றது என்றால் அந்த யுத்தம் அதிகார போராட்டமாகத்தான் நடக்கின்றது. முஸ்லிம் உம்மத்துக்காக வேண்டி, முஸ்லிம்களுக்காக வேண்டி நடக்கின்ற ஒரு யுத்தம் இல்லை என்பதை நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நாட்டுக்கு நாடு, யாரு பெரியவர், அதிகார போராட்டத்துக்காக வேண்டி தான் இன்றைக்கு யுத்தம் நடக்குது. யுத்தம் எப்படி நடந்தாலும் அதில் நியாயம் அநியாயத்தை ஒரு சைடில் நாங்கள் வச்சாலும், யுத்தத்துடைய நேரத்தில் இன்றைக்கு ஃபோனில் நிறைய வீடியோக்கள் வரலாம், நிறைய ஃபோட்டோஸுகள் வரலாம், நிறைய தகவல்கள் வரலாம். இந்த தகவல்கள் சரியா பிழையாண்டி நாங்கள் கொஞ்சம் நேரம் யோசிக்கணும், அல்லது நாங்கள் அதை பற்றி நாங்கள் ரீசர்ச் பண்ணணும். அதை பண்ணி போட்டு அது சரியாக இருந்தால் ஷேர் பண்ணுறதுல பிரச்சனை ஒன்றும் இல்லை, இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கட பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லா விஷயத்திலும் நாங்கள் முந்திக் கொள்றது, நாங்கள் அவசரப்படுறது. ஒரு 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 வீடியோக்கும் அது 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்த வீடியோ ஆகிக்கலாம், அல்லது எடிட் பண்ணப்பட்ட வீடியோ ஆகிக்கலாம். இதை நாங்கள் பார்க்கறதில்ல, இது சரிபில பார்க்கறதில்ல, உண்மையை பொய்யை நாங்கள் பார்க்கறதில்ல. சும்மா நாங்கள் அவசரத்தில் நாங்கள் ஷேர் பண்ணுறது, இன்னொருத்தரை நாங்கள் என்ன குழப்பத்தில் நாங்கள் உண்டாக்குறது. இப்படி நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு மீடியாவில் நிறைய மாஃபியாக்கள் நடக்குது. அந்த மாஃபியாக்கள் நாங்கள் கட்டாயமாக தெரியணும். சில நேரம் பிள்ளைகளுக்கு தெரியுமா இருக்கும், பெரியவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். பெரியவங்க பார்த்தா நம்பிடுவாங்க. அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளே, எந்த விஷயமாக இருந்தாலும், யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் வருகின்ற பொழுது உண்மைத்தன்மை எந்த சரியா பிள்ளையாண்டு நாங்கள் தீர விசாரிச்சுட்டு நாங்கள் ஷேர் பண்ணுறது, பகிர்ந்தது, தெரியப்படுத்துறது என்பது இஸ்லாம் காட்டுத்தார மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்தபடியாக என்ன நடந்தாலும் எங்கள் தீர்க்கோடைய மிக முக்கியமான பகுதி துவா கேட்கிறது. இன்றைக்கு யுத்தத்தால் நாங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில நேரம் ரமதான கடைசி பகுதி சிலாக்களுக்கு பெட்ரோல் செட்டில் பைத்திக்கலாம், சிலாக்களுக்கு உலக விசியில் பைத்திக்கலாம். இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த யுத்தம் தொடர்ந்தால் நாங்கள் நிறைய பாதிக்கப்படலாம். நாங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது எங்களோட பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும், எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு பிரச்சனை வரும். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பிரச்சனை வருகின்ற பொழுது எங்களோட அமல் இபாதத்தில் எங்களுக்கு பிரச்சனை வரும். இதான் மிக முக்கியமான விஷயம். பொருளாதாரத்தில் மனுஷனுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது, நாங்கள் இந்த பிரச்சனையில் டைம் இல்லாமல் போகின்ற பொழுது வக்துக்கு நாங்கள் வரமாட்டோம். சுன்னத்தான அமல்களை செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் நிற்காது. எங்களுக்கு வேறு வேறு யோசனையாக இருக்கும். அதை எப்படியாவது அடைஞ்சு கொள்ளணும், பிரச்சனை எப்படியாவது சோல்வ் பண்ணணும் என்ற அந்த தேவைதான் எங்களுக்கு இருக்குமே ஒழிய அமல் இபாதத்தில் அல்லாஹ் நெருங்கணும் என்ற தேவைகளுக்கு நல்லாவே குறைஞ்சிடும். இது மிக முக்கியமான பகுதி. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை சுஜூதுல ருக்கூல அல்லாஹுக்காக வேண்டி சமாதானமாக இது முடிஞ்சிடணும். யுத்தம் நீடிச்சு விடக்கூடாது. ஒத்துமையான முடிஞ்சு மக்கள் ஒரு நிலைமைக்கு வரணும். மக்களுக்கு அத்தியாவசியமான பிரச்சனைகள் எல்லாம் மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் கிடைச்சி பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக மக்கள் வாழ்க்கையை கொண்டு போகணும் என்று நாங்கள் கட்டாயமாக துவா கேட்கணும். சிலாக்களுக்கு பிரச்சனை ஈக்காது, சிலாக்களுக்கு ஏதோ சந்தையை கொடுத்து சரி அதை சமாளித்து கொள்ளாமல் இருந்தாலும் அடுத்தாக்களை பார்க்கணும். நாங்கள் வசதியாக இருக்கலாம், நிறைய பேர் வசதி இல்லாமல் இருப்பாங்க, நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க. இந்த யுத்தம் நீடிச்சு என்று சொன்னால் இந்த யுத்தம் எங்களோட வீடு வரைக்கும் வரும், எங்களோட பொருளாதாரம் வரைக்கும் வரும், எங்களோட பிஸ்னஸ் வரைக்கும் வரும். ஆகவே எல்லாரும் பாதிக்கப்பட போகின்றோம். ஆகவே அல்லாஹ்ட்ட பாரம் சாட்டி, யா அல்லாஹ் இதில் எங்களுக்கு கயிறு இருந்தால் ஹைரை தந்திரை என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துவா கேட்டு யுத்த முடிவுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு நாங்கள் துவா கேட்கக்குள்ள மாற வேண்டும். ஆகவே அன்புக்கணி இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் நிலையர்களே, ரமதானை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் ரமதானுக்கு பிறகு எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகின்றதோ அந்த அடிப்படையில் ரமதான் நமக்கு பயிற்றுவித்த பயிற்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு நாளை வரக்கூடிய பெருநாளை ஒழுங்கான முறையில் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் இஸ்லாத்துடைய கோட்டுக்கு கீழால் கழிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு